வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பிரியமுடன் புவியியல் டே 3ல ஜியாகிரபி லெசன் 3 வந்து பார்க்க போறோம். 8th புக் ஜியாகிரபி லெசன் 3. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாருங்களா, இது என்ன பாக்ஸ் கொஸ்டின் பா. ஓகேவா? பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுல பாருங்க, the rate of evaporation increases, அதாவது ஆவியாதல் விகிதம் அதிகரித்தலானது. சரிங்களா? எப்பப்பெல்லாம் வந்து ஆவியாகுதல் விகிதம் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா பார்க்கும்போதுனா இன்க்ரீஸ் இன் விண்ட் ஸ்பீட் பா, அதாவது நம்மளுக்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு பார்க்கணும் என்ன வருது, நம்மளுக்கு ஆவியாதல் ஃபர்ஸ்ட் எப்படி நடக்கும் சரிங்களா, டெம்பரேச்சர். சரிங்களா? இந்த டெம்பரேச்சர் தான் ஒரு முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவா இருக்கும். சரிங்களா? டெம்பரேச்சர் தான் முக்கியமான ஒரு கிரைட்டீரியா. ஓகேங்களா? இப்ப டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், தண்ணி வந்து சூடாக ஆரம்பிக்கும். சரிங்களா? எப்ப அது வந்து தண்ணி ஆவியாகி போற டிகிரி செல்சியஸ் என்னது, நம்மளுக்கு 100 டிகிரி செல்சியஸ் தண்ணி வந்து கொதிநிலை அடையும். இந்த டிகிரி செல்சியஸ் அடைஞ்ச உடனேனா தண்ணி வந்து ஆவியாகி மேல போகும். சரிங்களா? அப்ப டெம்பரேச்சர் ஒரு பிரைமரி இம்பார்ட்டண்டா வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கணும் டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. சரிங்களா? ரொம்ப முக்கியம்ப்பா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஈரப்பதம் குறையும் பொழுது. சரிங்களா? ஈரப்பதம் குறையும் போதுன்னு பார்க்கும்போது பாருங்களேன், நம்மளுக்கு இப்ப குளிர் பிரதேசம் சரிங்களா, இந்த அண்டார்டிகா இந்த ஆர்டிக் பகுதியெல்லாம் தெரியுமா, அந்த இடத்துல வெப்பம் வந்து அதாவது கடல் தண்ணி வந்து ஆவியாகி மேல போகுமா, போகாது. ஏன்னா குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசத்துல காத்தோட அடர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? காத்தோட அடர்த்தி அந்த மாதிரி காத்துல வந்து ஈரப்பதம் அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆவியாகுதல் விகிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, பூமியின் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது. சரிங்களா? டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. அப்ப டிக்ரீஸ் ஹியூமிடிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம என்னன்னா நம்மளுக்கு காத்துல வந்து ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து குறையும் போது ஆவியாதல் அதிகரிக்கும். அடுத்தது இன்க்ரீஸ் இன் ஏரியல் எக்ஸ்டென்ட் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ், அதாவது பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு பாருங்களேன், ஒரு கண்டம் எப்படி சொல்றேன், இப்ப நார்த் இந்தியா சைடு இருக்கு, இதே வந்து இமயமலை சைடு இருக்கு, இல்ல பாலைவனம் சைடு இருக்கு. பாலைவனம் சைடுல வந்து பார்க்கும்போது என்னது, இங்க வந்து எவாபரேஷன் நடக்குமா சரிங்களா, ஆவியாதல் நடக்குமா, நடக்காது. சரிங்களா? பாலைவனத்தில் தண்ணியே இருக்காது, அங்க எப்படி ஆவியாதல் வந்து நடக்கும். சரிங்களா? அப்ப நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற இடத்துலதான் ஆவியாதல் நடக்குமே. இல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தா கடல். சரிங்களா? கடல் தான் அது இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. சரிங்களா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது ஆகும். அதாவது கண்டென்சேஷன் அக்கர்ஸ் when the air gets saturated அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப கண்டென்சேஷன் பார்க்கும்போது சரிங்களா, கண்டென்சேஷன் நமக்கு வந்து எந்த ப்ராசஸ்ல வந்து இருக்கும் சரிங்களா, எந்த ப்ராசஸ்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். சரிங்களா? அதை பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எதுக்கு முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ். பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ்ல இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது பின்ன காய்ச்சி வடித்தல் சொல்லுவாங்க. சரிங்களா? பின்ன காய்ச்சி வடித்தல். பின்ன காய்ச்சி முடித்தல இந்த கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்ப நீராவி சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலை அடைவதாகும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும் சொல்றாங்க. பாருங்க, வார்ம் ஏர் கேன் ஹோல்ட் மோர் வாட்டர் வேப்பர் தென் கோல்ட் ஏர். கோல்ட் ஏர்ல ஏன் வாட்டர் வேப்பர் கண்டு, அதாவது பாருங்க கோல்ட் ஏர்ல அதாவது குளிர் காற்றுல ஏன் வந்து இந்த நீராவியை வந்து தக்க வச்சுக்க முடியல, ஏன்னா ஏற்கனவே குளிர்காற்றுல சரிங்களா, ஏற்கனவே குளிர்காற்றுல வந்து ஈரப்பதம் இருக்கும். சரிங்களா? அப்ப இருக்கிற ஈரப்பதமே அது வந்து மோர் தென் எனஃபா இருக்கும். அப்ப அதுக்கு மேல வந்து சேச்சுரேஷன் அடைய முடியாது, அதுக்கு மேல வந்து அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதனால தான் என்ன இருக்கு நம்மளுக்கு எங்க இருக்கு ஓகே, குளிர்ந்த காற்றை விட என்ன இருக்கு, வெப்ப காற்றுல அதிகமான அளவு நீராவி இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா கோல்ட் ஏர் ஆல்ரெடி என்னது நம்மளுக்கு சேச்சுரேஷன் ஸ்டேஜ் கொஞ்சம் கிட்ட போயிடுச்சு, அதுல அதிகமான வாட்டர் வேப்பர் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால தான் என்னது வார்ம் ஏர் வந்து அதிகமான வாட்டர் வேப்பர் வந்து ஹோல்ட் பண்ணுமே. அடுத்து பாருங்க, வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது. சேச்சுரேஷன் அக்கர்ஸ் when the temperature drop down சொல்றாங்க. சரிங்களா? சேச்சுரேஷன் என்னப்பா, சேச்சுரேஷன்னா இதுக்கு மேல அந்த காத்துல வந்து நீராவியை சேமிச்சு வைக்க முடியாது. சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் வருமே, இதுதான் சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்ப நடக்கும், டெம்பரேச்சர் வந்து டிராப் டவுன் ஆகும்போது, அதாவது டெம்பரேச்சர் குறையும் போது நடக்கும். ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கும்போது பாருங்க, நம்மளுக்கு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க இன் ஹைட்ராலஜி. சரிங்களா? அதாவது நீரியல் அளக்க உதவும் அலகுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்களா, எவாபரேஷன்.
சரிங்களா. எவாப்ரேஷன் அதுக்கப்புறம் என்ன, இன்டர்செப்ஷன். இதை எதுல அளப்பாங்கன்னா இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டர். மழை நீர் ஆவியாதல் என்னன்னா அங்குலம் அல்லது சென்டிமீட்டர்ல வந்து அளப்பாங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கும்போது நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் பார்க்கும்போதுன்னா மழை நீர் ஊடுருவல். இது எதுல அளப்பாங்க பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ச்சஸ் சென்டிமீட்டர் பர் ஹார், அதாவது ஒரு மணி நேரத்துல எத்தனை சென்டிமீட்டர் உள்ள போகுது. சரிங்களா. மழை நீர் எத்தனை சென்டிமீட்டர் உள்ள போகுது, இதுதான் என்னது நமக்கு இன்ஃபில்ட்ரேஷன்ல வருவாங்க. சரிங்களா. பிரிசிபிடேஷன் பார்க்கும்போது சரிங்களா, பிரிசிபிடேஷன் மழை பொழிவு பார்க்கும்போது அங்குலம், மில்லிமீட்டர், அப்புறமேட்டு சென்டிமீட்டர். சரிங்களா. அதாவது இன்ச்சஸ், மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாருங்க ரன் ஆஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது, புவி மேற்பரப்பில் நீர் ஓட்டல்னு கேட்குறாங்க. சரிங்களா. அது இன்ச்சஸ், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க ரன் ஆஃப் ரேட். சரிங்களா. ரன் ஆஃப் ரேட் பார்க்கும்போது கியூபிக் ஃபீட் பிரஷர் பர் செகண்ட் பா, கியூபிக் ஃபீட் பர் செகண்ட். சரிங்களா. அடுத்து ரன் ஆஃப் வால்யூம். சரிங்களா. அதாவது மழைநீர் மழை வழியின் கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன அடியில சரிங்களா, ஏக்கர் ஃபீட் ஆர் கியூபிக் ஃபீட்ல வந்து அளப்பாங்க. அடுத்து பாருங்க ஸ்டோரேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு கியூபிக் ஃபீட் ஆர் ஏக்கர் ஃபீட்ல வந்து அளப்பாங்க. ஓகேங்களா. இப்ப இதுல ஒரு இன்னொரு கான்செப்ட் வந்து பாத்துலாமா. இந்த கான்செப்ட் இதுலயே இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம். டெம்பரேச்சர்ல இன்னொரு கான்செப்ட் பார்த்துலாமா. இதுல பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் வந்துருக்குப்பா, லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ்னு ஒரு காற்று இருக்கு. சரிங்களா. அதாவது ஒரு கண்டென்ட் வந்து இருக்கு. சரிங்களா. அதாவது நிலக்காற்று, கடல் காற்று, நிலக்காற்று, கடல் காற்றுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா. இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், நமக்கு நிலக்காற்று சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நிலம் இருக்குப்பா. சரிங்களா. இந்த இடத்துல என்ன நிலம் இருக்கு. ஓகேங்களா. இது என்னன்னா வீடு. சரிங்களா. இந்த வீடு, அந்த கட்டிடம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி வீடெல்லாம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. இது நிலத்துல இருக்கிறது. சரிங்களா. அதாவது லேண்ட். சரிங்களா, லேண்ட் ஏரியா. ஓகேங்களா. இது லேண்ட் ஏரியாப்பா. சரிங்களா. இதுக்கு அப்படியே இந்த பக்கம் வரும்போது என்னன்னா கடல் இருக்கு. ஓகேங்களா. கடல். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா சி ஏரியா. ஓகே. இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு சூரியன். சரிங்களா. இது சூரியன் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். இது சூரியன் இருக்கு. ஓகேங்களா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, இப்ப நம்ம அடுப்புல வந்து பாத்திரம் வந்து வைக்கிறோம். 2 பாத்திரத்தை வந்து அடுப்புல வைக்கிறோம். சரிங்களா. ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்துனா ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், இன்னொன்று வந்து தண்ணி இல்லாம வெறும் பாத்திரத்தை வந்து வைக்கிறோம். சரிங்களா. இப்ப கேஸை வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே இந்த 2 பாத்திரத்துல எந்த பாத்திரம் வந்து சீக்கிரமா சூடாகும், நம்மளுக்கு தண்ணி இல்லாத பாத்திரம் தான் சீக்கிரமா சூடாகும். சரிங்களா. எந்த பாத்திரம் சீக்கிரமா வந்து குளிர்ச்சி அடைஞ்சிட்டு, எந்த பாத்திரம் சீக்கிரமா கூலிங் ஸ்டேஜுக்கு நோக்கி போகும், எதுனா அதே தண்ணி இல்லாத பாத்திரம் தான். அந்த கான்செப்ட் அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா. சிம்பிளா பார்க்கும்போது நம்மளுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் சரிங்களா, கடல்லையும் படும். சரிங்களா. கடல்லையும் படும், நிலத்திலையும் படும். சரிங்களா. நிலத்துல ஆனா படும்போது சரிங்களா, இப்ப நிலத்துல படும்போது சீக்கிரமா என்ன ஆகும், அதாவது நிலம் என்ற என்னப்பா நம்மளுக்கு சாலிட். சரிங்களா. சரிங்களா, திட நிலையில இருக்கும். சரிங்களா. திடப்பொருள். இப்ப இந்த இடத்துல சூரிய ஒளி வந்து அதிகமா கதிர்வீச்சு நடக்கும்போது என்னன்னா, இதை சுத்தி இருக்கிற பாருங்க, இந்த நிலத்தை சுத்தி இருக்கிற காத்து என்ன பண்ணும், ஆவியாகி மேல போயிடும். சரிங்களா. ஆவியாகி மேல போயிடும். அதாவது கடலை விட நிலத்துல இருக்கக்கூடிய காற்று ஆவியாகி சீக்கிரமா மேல போயிடும். சரிங்களா. அப்ப இங்க இருக்கக்கூடிய காத்து வந்து என்ன ஆகும், ஆவியாகி மேல போயிட்ட உடனே சரிங்களா, இங்க ஒரு வெற்றிடம் உருவாகுமா, அதாவது வேக்கம் உருவாகுமா. சரிங்களா. இந்த வேக்கம் வெற்றிடத்தை ஃபில் பண்ண என்ன ஆகும், கடல் காத்து உள்ள வரும். இதுல வெற்றிடத்தை ஃபில் பண்ண கடல் காத்து என்ன ஆகும், உள்ள வரும். புரியுதா. கடல் காத்து உள்ள வரும். ஏன் சார் கடல் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா சூடாகாசான்னு கேட்டா, அதே தண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா. வெறும் பாத்திரம் வந்து சீக்கிரமா சூடாகுமா, இல்ல தண்ணி இருக்கிற பாத்திரம் சீக்கிரமா சூடாகுமா, அப்ப என்னது, வெறும் பாத்திரம் தான் சீக்கிரமா சூடாகும், தண்ணி இருக்கிற பாத்திரம் கொஞ்சம் மெதுவா தான் சூடாகும். அப்ப பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிற வெப்பத்தை விட இந்த இடத்துல வெப்பம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சரிங்களா. அப்ப இந்த இடத்துல வெற்றிடமா இருக்கும்போது கடல்ல இருக்கக்கூடிய காத்து என்ன ஆகிடும், உள்ள வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீ பிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சீ பிரீஸ் பா, கடல் காற்று. ஓகேங்களா. கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க. கடல் காற்று எப்ப நடக்கும்,
டே டைம்ல நடக்கும். சரிங்களா, டே டைம்ல நடக்கும். இந்த மாதிரி டே டைம்ல நடக்கிறதுனால தான் கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமான வெப்பம் தெரியறது இல்லை. சரிங்களா, கடலை விட்டு தொலைவில் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் ரொம்ப கொடூரமா இருக்கும். கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ட பகுதியில் இருக்கிறவங்களை விட கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வெப்பம் கம்மியா இருக்கும். சரிங்களா, இது டே டைம்ல நடக்கும். என்னது? சீ பிரீஸ். சரிங்களா, அப்படியே இந்த பக்கம் வாங்களேன். அப்படியே இந்த கான்செப்ட் வந்தா இதே தான். சரிங்களா, அதே கான்செப்ட் தான். சரிங்களா, அதே கான்செப்ட். இந்த இடத்துல என்னன்னா பில்டிங்ஸ்லாம் இருக்கு. இது வந்து எப்படி சொல்லலாம், நம்ம வந்து லேண்ட் ஏரியான்னு வச்சுப்போம். சரிங்களா, லேண்ட் ஏரியா. சரிங்களா, இது லேண்ட் ஏரியா. அதே மாதிரி என்னன்னா இந்த இடத்துல என்னன்னா கடல் இருக்கு. ஓகேவா, இது என்ன நைட் டைம். சரிங்களா, நைட் டைம். நிலா. ஓகே, இப்படி இருக்கட்டும். நிலா தான் அது. ஓகேவா, நைட் டைம் வந்து வந்துருச்சு. இப்ப பாருங்களேன், இப்ப நைட் டைம் ஆன உடனே கடல் சீக்கிரமா வந்து குளிரடையுமா இல்ல நிலம் சீக்கிரமா குளிரடையுமா? அதே பாத்திர கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த அடுப்புல வச்ச பாத்திரத்துல வந்து தண்ணி இருக்கிற பாத்திரம் சீக்கிரமா ஜில்லுன்னு ஆயிடுமா இல்ல வந்து இந்த தண்ணி இல்லாத பாத்திரம் சீக்கிரமா கூலிங் ஆயிடுமா? எப்பவுமே தண்ணி இல்லாத பாத்திரம் தான் சீக்கிரமா சூடா சாரி குளிர் எப்படி சொன்னா ஜில்லுன்னு ஆகும். தண்ணி இருக்கிற பாத்திரம் ஜில்லுன்னு ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நைட் நேரத்துல நிலத்துல இருக்கக்கூடிய காற்று. சரிங்களா, நிலத்துல இருக்கக்கூடிய காற்று என்ன இருக்கும்? அடர்த்தியா இருக்கும். அடர்த்தி. சரிங்களா, டென்சிட்டிப்பா, அடர்த்தியா இருக்கும். ஏன்னா நிலத்துல இருக்கக்கூடிய காற்று என்ன ஆகும்? குளிர்விந்து, அதாவது கூலிங் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். கூலிங் ஸ்டேஜ்ல இருக்கிற காத்து எப்படின்னா டென்சிட்டியா தான் இருக்கும். அதே டைம் நைட் டைம்ல பார்க்கும்போது கடல்ல இருக்கக்கூடிய காத்து. சரிங்களா, கடல் காத்து என்ன ஆகும்னா இந்த கடல் காட்டுல மேல கூடிய காத்துலாம் என்ன ஆகுது? நம்மளுக்கு ரொம்ப கடலே சூடா இருக்கு. அப்ப கடலை சுத்தி இருக்கிற இந்த காற்றெல்லாம் என்ன பாக்குது? நம்மளுக்கு ஆவியாகி மேல போகுது. ஏன்னா கடலே சூடா இருக்கா, அப்ப கடல்ல சுத்தி இருக்கக்கூடிய காற்றும் அந்த வெப்பம் தாங்காம ஆவியாகி மேல போகும். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுமா? அப்ப நம்மளுக்கு டே டைம்ல பார்க்கும்போது மார்னிங்ல லேண்ட் ஏரியால ஒரு வெற்றிடம் உருவாச்சு. நைட் டைம்ல பார்க்கும்போது கடல் வந்து ரொம்ப சூடா இருக்கிறதுனால கடலை சுத்தி இருக்கிற காற்று என்ன ஆகுது? நமக்கு எவாபரேஷன் ஆகி மேல போகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. வேக்யூம் கிரியேட் ஆகுதுப்பா. சரிங்களா, வேக்யூம் கிரியேட் ஆகுது. சரிங்களா, இப்ப இங்க வெற்றிடம் நடந்துருச்சா? இப்ப இந்த வெற்றிடத்தை நிரப்ப நம்மளுக்கு என்ன வரும்? நிலக்காற்று உள்ள போக ஆரம்பிக்கும். நிலக்காற்று உள்ள போக ஆரம்பிக்கும். ஏன்னா நிலத்துல இருக்கக்கூடிய காற்றெல்லாம் அடர்த்தியா குளிர் வச்சு அடர்த்தி ஆகிடுச்சு. இப்ப இங்க வந்து காற்று அடர்த்தியா இருக்கு. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல வெப்பமாகி அந்த காத்தெல்லாம் மேல போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல வேக்யூம் கிரியேட் ஆச்சு. அப்ப நிலத்திலிருந்து நிலக்காற்று கடல்ல போய் சேரும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க. நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க, லேண்ட் பிரீஸ். லேண்ட் பிரீஸ் சொல்லுவாங்க. இது நைட் டைம்ல நடக்கும்பா. நைட் டைம்ல நடக்கும். சரிங்களா, இதுதான் லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸோட கான்செப்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்ப நம்ம இன்னைக்கு 8th புக்ல வந்து ஜியோகிராஃபி, 8th புக் ஜியோகிராஃபில லெசன் 3யோட சின்ன பாக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கு. சரிங்களா, இந்த பாக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம டே 3 வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.